மாவீரம் போற்றுதும் மாவீரம் போற்றுதும் என்கின்ற வாசகத்தின் மூலம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தற்போது தனி கவனத்தை பெற்றிருக்கிறது. கோணம் 1. திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் என்று விஜய் அறிவித்ததன் மூலம் சில விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் மாவீரர் நினைவு நாளில் மாவீரம் போற்றுதும் மாவீரம் போற்றுதும் என்று பதிவிட்டதன் மூலம் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறவர்களும் புலம்பெயர்ந்த தமிழர்களும் வியப்போடும் எதிர்பார்ப்போடும் அதனை கவனிக்க தொடங்கியிருக்கின்றனர். கோணம் 2. பொதுவாகவே மாவீரர் நாளை பதிவு செய்ய தமிழ் தமிழ் என்று மூச்சுக்கு மூச்சு பேசும் கட்சிகள் கூட மாவீரர் தினம் குறித்து வாயை திறப்பதில்லை. ஏன் ஈழத்தமிழர் உரிமைக்காக குரல் கொடுப்பதில்லை? எல்லா கட்சிகளும் அரசியலுக்காக ஈழ பிரச்சனையை பயன்படுத்திவிட்டு இப்போது மௌனித்து விட்டன. ஆனால் தாவேக்க குரல் கொடுத்திருப்பது புதிய திருப்பமாகவே பார்க்கப்படுகிறது. கோணம் 3. மாவீரம் போற்றுதும் என்பது ஏதோ ஒரு தனிப்பட்ட துதியல்ல. அது ஒரு இனத்தின் உரிமைக்கான போராட்டத்தையும் அவர்கள் உரிமை பெறுவதற்கான நியாயத்தையும் ஒலிக்கும் குரலாகவே பார்க்க வேண்டும் என்பதே தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறவர்களின் கருத்தாகும். கோணம் 4. நாம் தமிழர் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மட்டுமே தொடர்ந்து மாவீரர் நாளை நினைவு கூர்ந்து உரிமை போராட்டத்தை மக்களுக்கு எடுத்துக்காட்டி வருகின்றன. மற்ற பெரிய கட்சிகள் கண்டுகொள்ளாத நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் அதனை முன்னெடுத்திருப்பது கவனிக்கத்தக்கதாகும். கோணம் 5. காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனது தனித்தன்மையை பாதுகாக்கும் நோக்கத்துடன் செயல்படுவதன் அடையாளமாகவே மாவீரர் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் விஜயின் பதிவு வடநாட்டு ஊடகங்களின் கவனத்தையும் ஈர்த்திருப்பது பெரும் தாக்கமாகவே பார்க்கப்படுகிறது.